இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரம்யா பார்லர் போயிட்டு வந்திருக்கான்னா அவளுக்கு கல்யாணத்துல சம்மதம் தான் நினைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல, ரம்யா நம்ம கிட்ட போய் சொல்றா. அவ கண்டிப்பா பார்லருக்கு போல. அவ எதையோ மறைக்கிறா. எல்லாத்தையும் நோண்டி கண்டுபிடிக்கிறதே இவளோட வேலையா போச்சு. யாரோ எப்படியோ போன இவளுக்கு என்ன வந்துச்சு? எல்லாரும் இவ குடும்பம் மாதிரியே நினைச்சு தலையில போட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. இவளாலேயே நமக்கு இருக்கிற மரியாதை எல்லாம் போயிடுச்சு. ரம்யா, ரம்யா என்னாச்சு? ஏன் இப்படி நடுங்குற? ஐயோ, என்னடி இப்படி ஜுரம் அடிக்குது? ஏய் ரம்யா, என்னாச்சு உனக்கு? எங்கடி போன? என்னடி இப்படி உடம்பு நடுங்கிட்டு இருக்கு? பார்லர் தான் போனேன், வேற எங்க போறது? சரி, என் ரூம்ல டேப்லெட் இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன், அவளை பாத்துக்கோங்க. ஏய் ஏன் நெத்தில தொட்டு பாரு, நெஞ்சில தான் தொட்டு பாப்பியா? இந்தாங்க அத்தை, முதல்ல மாத்திரை போடு. இந்த மாத்திரை போடு, முதல்ல போடுங்க. இந்த குடி. ஐயோ, என்ன இது? உடம்பு இப்படி கொதிக்குது. மாத்திரை ஏதாவது கொடுத்தீங்களா இல்லையா? இப்பதான் ஜுரம் மாத்திரை கொடுத்தோம். உட்காரு தம்பி. இவ விசாலாச்சி, என்னோட மனைவி. வணக்கங்க. அது சிவா, என்னோட பையன். வணக்கங்க. இது அமராவதி, என்னோட மூத்த பொண்ணு. மாப்பிள்ள ஒரு வேலையை வெளியில போயிருக்காரு. அது ரெண்டாவது பொண்ணு காவேரி. வணக்கம். கடைசி பொண்ணு பவானி, அவ ஃப்ரெண்டு வீட்டு வரைக்கும் போயிருக்கா. அப்புறம் இது துளசி. இதோ நிக்கிறாள பத்மா, என் தங்கச்சி. வணக்கம். வணக்கம்மா. என் தங்கச்சி பொண்ணு பேர் தான் ரம்யா. ரம்யாவை தான் நீங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. அப்புறம் இது நான் ராசுவோட அம்மா. அங்கிள், துளசி என்ன உறவுன்னு சொல்லவே இல்லையே. இவங்க எனக்கு அக்கா முறை வேணும். இந்த வீட்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. என்ன பிடிச்சிருக்கா? திடீர்னு ரம்யாவுக்கு காய்ச்சல். நல்ல நாள்ல உங்களை வர சொல்லியாச்சு, தள்ளி போட வேண்டாமேன்னு தான். பரவாயில்லம்மா. நல்லா ஜுரம் அடிக்குது போல. மாத்திரை கொடுத்தீங்களா? கொடுத்துட்டோம். கொடுத்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். சரி. மாப்பிள்ள சாருக்கு எங்க ரம்யாவை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் உள்ளூர்லேயே பேங்க்ல மேனேஜராக வேலை பார்க்குறேன். சொந்த வீடு, அப்பா அம்மா, நான் அக்கா பக்கத்து ஊரில் தான் இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. ரம்யாவுக்கு சமைக்க தெரியுமா? இனிமேதான் கத்துக்கணும். பரவாயில்லம்மா, மெல்ல கத்துக்கலாம். என் பொண்டாட்டி வேற யாரையும் கிச்சனுக்குள்ள விட மாட்டா. அவ சமைச்சு கொடுத்தாதான் எனக்கு நிம்மதி. அந்த வகையில நீ தப்பிச்சிட்ட. என்னாச்சு? ஏன் திடீர்னு ஃபீவர் வந்துச்சு? அது ஒண்ணும் இல்ல, நான் பிறந்ததுல இருந்தே
சிவா மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறதா இவங்க எல்லாருமே சொல்லிட்டே இருப்பாங்க. அதான் ஆசைப்பட்டவனோட பேரை பச்சை குத்திக்கிட்டா, அதனாலதான் என் நெஞ்சில சிவான்னு பச்சை குத்திக்கிட்ட. அதனாலதான் ஜுரம் வந்துடுச்சு. நீங்க வேணா பாக்குறீங்களா? என்னம்மா? ரம்யா போன்னு சொல்றேன்ல. என்னம்மா இது? நான் ஒண்ணு பொய் சொல்லல, நிஜமாதான் சொல்றேன். என் நெஞ்சில சிவா மாமாவோட பேரை பச்சை குத்தி வச்சிருக்கேன். இவங்க எல்லாரும் நம்புற மாதிரி இருந்தா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா அந்த பேரு ஏன் நெஞ்சில தான் இருக்கும். நீங்க அதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அது ஓகேவா? ஏண்டி போய் சொல்ற? எதுக்கு போய் சொல்ற? நான் ஒண்ணு பொய் சொல்லல, நான் உண்மையதான் சொல்றேன். ரம்யா, தேவையில்லாம பொய் சொல்லி அசிங்கப்படுத்தாத. தேவையில்லாமையா? எது தேவையில்லாம? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்களா? எனக்கு என் மாமா தான் எல்லாமே. அவர் எனக்கு தேவையில்லையா? ரம்யா, சிவா பேரை பச்சை குத்துனத முதல்ல காட்டு. காட்டுன்னு சொல்றேன்ல. நீ பார்த்தா போதுமா இல்ல சிவா மாமாவையும் கூப்பிடலாமா? அவர் பார்த்தாலும் சந்தோஷப்படுவார்ல, கூப்பிடு. அடிச்சனுவி அப்படியே பல்லல விழுந்துரும் பாத்துக்க. ரம்யா, அடம் பிடிக்காத. கீழே மாப்பிள்ளை வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களே கூப்பிடுங்க, பாக்கட்டும். ரம்யா, நீ முதல்ல பொண்ணு மாதிரி பேசு. என்ன பிரச்சனை? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இத பாருங்க, இதுதான் என் மாமா பேரு. இது எங்க தப்புதான். நடந்தது எல்லாமே எங்க தப்புதான். எங்களை மன்னிச்சுக்கோங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட சொல்லாதீங்க. அவரால் அது தாங்க முடியாது. இப்போ நான் சொல்றேன், ரம்யா மனசுல இருக்கிற தப்பு சிவா மனசுல கிடையாது. சிவா அப்படிப்பட்ட ஆளும் இல்ல. சின்ன வயசுல இருந்து ரம்யாவை சிவா தூக்கி வளர்த்ததுனால தங்கச்சி மாதிரி தான் நினைச்சாரே தவிர மனைவியா ஒரு நாளும் நினைச்சது இல்ல. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணு எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா. ஏமா இதெல்லாம் சொல்ல நீ யாருமா? நீ இந்த குடும்பமா?